பிஜேபி வந்து தொகுதி வரையறை அப்படின்றது ஒண்ணு இன்னும் 2 நாட்கள்ல கொண்டு வரா மாதிரி இருக்கு நாடாளுமன்றத்துல. அது நீங்க எப்படி ஐயா பாக்குறீங்க? இந்த தொகுதி மறு வரையறை என்பது மிகவும் மிகவும் ஆபத்தான ஒன்று. மெயின்லி சவுத் இந்தியாவுக்கு, சவுத் இந்தியா அப்படின்னா தென் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கு, மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ராயிங் ஐடியா. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இங்க மறுவரை வற்பதனால ஒரு 10 சீட்டோ 5 சீட்டோ இன்க்ரீஸ் ஆகலாம் தமிழ்நாட்டில். அதே மாதிரி கேரளாவில், கன்னடாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில், அந்த மாதிரி. இதனால சென்ட்ரல் தான் வந்து மிகப்பெரிய சூப்பர்மேசி பவரா மாறும். சவுத்துக்கு எந்த விஷயமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்க வந்து இந்திய லெவல்ல இல்ல, உலக நாடு லெவல்ல, இங்க இந்திய மக்களிடமே நம்ம பேசப்படுவது இந்தியாவில் சவுத்து எஜுகேஷனல் லெவல், அப்புறம் வந்து மக்கள் வாழ்வு மேம்பாட்டு லெவல், அதுக்கு அடுத்தது வந்து மருத்துவம், அதுக்கு அடுத்தது கட்டமைப்புகள், அதுக்கு அடுத்தது எக்கனாமிக் பேஸ்ட். இது எல்லாமே உயர்ந்த இடத்துல தான் இருக்கு. மெயின்லி நம்ம தமிழ்நாடு 2ஆம் இடம், ஃபர்ஸ்ட் இடம், 2ஆம் இடம், இந்த இடத்துலயே அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. சார், இப்போ நீங்க காங்கிரஸ்ன்றதுனால இதை வந்து எதிர்க்கிறீங்களா? இப்போ ஒரு 10 தொகுதி வந்து தமிழ்நாட்டுல அதிகமா இருந்துச்சுன்னா வந்து இது தமிழகத்துக்கு வளர்ச்சி தானே? தமிழகத்துக்கு வளர்ச்சி என்று நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இங்க 10 தொகுதிங்கிறது குஜராத்தோ பீகாரோ 40 தொகுதியிலாவும் 50 தொகுதியிலாவும் மாறிடுது. 40-50 தொகுதியில் அங்க மாறும் பொழுது இந்த சென்டர் கெட்ஸ் மிகப்பெரிய சூப்பர்மேசி பவர். இப்போ இந்தியா வந்து தலைப்பகுதி வந்து வடநாடாக இருந்தாலும், வாழ்பகுதி தென் இந்தியாக இருந்தாலும், தலைப்பகுதி நல்ல வெயிட்டாக இருக்கணும். தட் மீன்ஸ் வெயிட்டான, ஐ எம் நாட் இன் த ஜஸ்ட் மெஷர்மெண்ட் நான் சொல்ல. வெயிட்னா எஜுகேஷன் லெவல், டெவலப்மெண்ட் லெவல், அதுக்கு அடுத்தது வந்து மருத்துவ லெவல், மக்களுடைய லைஃப் ஸ்டைல் லெவல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப லோவாக தான் இருக்காங்க. எனிவே இப்போ பிஜேபி தன்னை மாறுதட்டி கொள்வது வந்து இந்த ரோடு போட்டோம், இந்த ரோடுனால ஏழை எளியவனுக்கு எந்த பயனும் இல்லை, டோல்கேட்னால ஏழை எளியவனுக்கு எந்த பயனுமே கிடையாது, ஏழை விவசாயிக்கோ நடுத்தர வாசிகளுக்கோ எந்த பயனும் கிடையாது. ஒரே ஒரு பயன் பிஸ்னஸ், கார்பரேட்ஸ், இவங்க தான் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாமே யாரால் உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர் தான் இந்த கார்பரேட்ஸ். மீதி 80 பேர் வந்து 10 பேர் கொஞ்சம் ஏதோ வளர்ந்த ஒரு ஆளுங்க, 80 பேர் சாதாரண மக்கள், குரோயிங் பீப்புள். அதுக்குள்ள 60 பேர் எதுவுமே ஆகாதவங்க தான் இருக்காங்க. அந்த 60 பேருக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இந்த 20 பேர்னு சொல்றாங்க பாருங்க, வளரும் தருமை, அவங்களுக்கும் மிகப்பெரிய கஷ்டங்கள் தான் இப்ப வந்துகிட்டு இருக்கு. பயன அடையவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கார்பரேட்ஸ். வுட் லைக் டு சே என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுற மாதிரி அதானி, அம்பானி, இந்த மாதிரி பெரிய பெரிய குரூப்புகள் தான் அதனால பயனடையுது, சாதாரண மக்கள் இல்லை. சார், இப்போ 2029 இன்கேஸ் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு அமைஞ்சா இப்போ அதே வந்து சென்ட்ரல் பவர் காங்கிரஸ் தானே வரும். இப்போ இது வந்து நல்ல விஷயம் தானே தொகுதி வரையறைன்றது? தொகுதி வரையறை என்பது மிகப்பெரிய நல்ல விஷயம் இன்னைக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, தொகுதி வரையறையினால ஒரு சென்டர் மட்டுமே பவர்டு ஆகிறது, ஸ்டேட்ஸ் பவர்டு வந்து குறைஞ்சிரும். அது எந்த ஸ்டேட்டா இருக்கட்டும். இப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் அதை நீங்க எதிர்ப்பீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக, அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப காங்கிரஸ் அமைந்தாலும் சரி, பிஜேபி அமர்ந்தாலும் சரி. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் அவங்களுடைய மொழி, கலாச்சாரம், இவளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வரையறை இருக்க வேண்டும். அந்த வரையறை வந்து மொழியோ கலாச்சாரத்தையோ மக்களின் பயன்பாட்டையோ குறைப்பது என்றால் அந்த மறு வரையறை வந்து அனுமதிக்கப்படக்கூடாது. இதை வந்து நாங்க என்ன பண்ணுவோம், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ காங்கிரஸ் வந்தா கூட எங்க தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் அரசியல் பிரமுகர்கள், தலைவர்கள் கண்டிப்பாக இதை என்ன பண்ணுவோம், எங்கள் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம் எடுத்து வைப்போம். அவர் மிகவும் ஃபார்வர்டு, முன்னேற்ற பாதையை சிந்திக்கிறவர், ரொம்ப வந்து ப்ராட் மைண்டட். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரிக்டடு ரிசர்வ் மைண்டட் கிடையாது அவர். ஸோ இளைஞர்கள் ஃபுல்லா வெளியில வரணும், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், சமதர்ம கொள்கை,
சாதி சமயமற்ற முற்போக்கு கூட்டணியில இருக்கிறவரு கண்டிப்பா இந்த விஷயங்களுக்கு செவி சாய்ப்பார்னு நாங்க சொல்றோம்.